அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினத்தில் இருந்து வசந்தத்தை அள்ளித்தரும் வசந்த நவராத்திரி ஆரம்பம் ஆக போகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம நவமி நவராத்திரிகளும் நாளைய தினத்தில் இருந்து ஆரம்பமாகி 9வது நாள் ஸ்ரீராம நவமி என்று கொண்டாடப்படுகின்றது. அதை பற்றிய விரிவான விளக்கமான விஷயங்களை நாம் இங்கே பார்க்கலாம். முதல்ல நாம் ஸ்ரீராம நவமி அப்படின்னா நாளைய தினத்திலிருந்து, அதாவது இன்றைய தினம், அதாவது சனிக்கிழமை அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினம் 30ஆம் தேதி பாட்டிமின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரதமை அப்படின்னா முதல் நாள்னு அர்த்தம். அப்போது அந்த நாளில் இருந்து 9 நாட்கள் ஸ்ரீராம நவமி உற்சவங்கள் அப்படின்னு எல்லா ராமர் கோவிலிலேயும் நடைபெறும். 9வது நாள் ஸ்ரீராமர் பிறந்த நாள், ஸ்ரீராம நவமி அப்படின்னு நடக்கும். அன்றைய தினம் ராமர் பிறந்த நாள், அதனால் பட்டாபிஷேகம் நடக்கும் சில கோவில்களில். மறுநாள் கல்யாண உற்சவம், சீதாராம கல்யாணம் அப்படின்னு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஸ்ரீராம நவமியில் இருக்குது. அது நாம் ஒரு தனி பதிவாக பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்குறது வருடத்தில் 4 நவராத்திரிகள் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரே ஒரு நவராத்திரி மட்டும்தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. அந்த நவராத்திரி தான் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அந்த நவராத்திரி, லலிதா திரிபுர சுந்தரியை கொண்டாடப்படுகின்ற 9 நாட்கள். அதுதான் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஷியாமலா நவராத்திரி, வாராகி நவராத்திரி, வசந்த நவராத்திரியிலேயும் நாம் லலிதா தேவியை தான் வணங்குகிறோம். இந்த நவராத்திரிகள் பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு எல்லாருக்கும் இந்த நவராத்திரிகளை பற்றிய ஒரு தெளிவு, விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் வசந்த நவராத்திரி பதிவுகள் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு உண்டான பதிவு இது. கலசம் வச்சு முறைப்படி செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினம் கலசம் வைப்பாங்க. ஆனால் ஒரு முறை நாம் கலசம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய இஷ்டத்துக்கு ஒரு முறை கலசம் வைக்கிறது, மறுமுறை கலசம் வைக்காமல் இருப்பது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. நாம் ஒரு சக்தியை வர வச்சு பூஜை பண்ணினோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அந்த சக்தி அங்கே நிற்கும், எதிர்பார்க்கும். நாம் செய்யலை அப்படின்னா அந்த சக்திக்கு அதிருப்தி ஏற்படும். அது நமக்கு கேடாக விளையும். அதனால் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது. அதனால் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா கலசம் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காலையில் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அப்போயே நான் சொல்லியிருந்தேன், இன்றைய தினம் அம்பாலை வணங்குங்க அப்படின்னு. ஏன்னா அம்பாளினுடைய சக்திகள் இந்த 9 நாளும் இயற்கையில் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் அம்பாலை வணங்கிக்கோங்க. வணங்கலை அப்படின்னாலும் நாளைய தினம் பிரதமையிலிருந்து 9 நாட்களும் லலிதா திரிபுர சுந்தரியை வணங்க வேண்டிய அற்புதமான நாள். 9 நாட்களும் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது, லலிதா சகஸ்ரநாமத்தினால குங்குமார்ச்சனையை செய்வது, இந்த மாதிரி செய்வது, லலிதா தேவியினுடைய கோவிலுக்கு செல்வது, இப்படி நாம் லலிதா திரிபுர சுந்தரியினுடைய அந்த போற்றிகளை படிப்பது, குங்குமார்ச்சனை செய்வது. இந்த நவராத்திரியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா மலர்களால் அர்ச்சனை செய்வது தான் ரொம்பவே சிறந்தது. ஏன்னா வசந்த காலம், அதாவது மரங்களில், செடிகளில், கொடிகளில் இலைகளெல்லாம் காய்ந்து உதிர்ந்து புதுசாக இலைகளெல்லாம் வந்திருக்கும். அந்த புதுசாக வந்த இலைகளில் இருந்து அழகாக அரும்புகள் பூக்க ஆரம்பிக்கும். அதனால் வசந்த காலம், இந்த காலத்துக்கே வசந்த காலம் அப்படின்னு பேர். வசந்த காலம்னா எங்கு பார்த்தாலும் மரங்கள் அழகாக துளிர்விட்ட இலைகள், கொஞ்சம் முதிர்ந்த இலைகள், இப்படி மரம் முழுவதும் இலைகளாகவும் பூக்களாகவும் அரும்புகளாகவும் வாசனையாகவும் அந்த வண்டுகளினுடைய ரீங்காரம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அப்படின்றதுனால தான் இதற்கு வசந்த காலம், வசந்த ருது அப்படின்னு பெயர் வச்சாங்க. அந்த பெயர்லையே வசந்தம் என்பது இருக்குது. அதனால் மலர்கள் தான் இந்த 9 நாட்களும் பிரதானமாக இடம்பெறும். அந்த விதத்தில் முதல் நாளான நாளைய தினம் மல்லிகை மலர்களால் அம்பால அர்ச்சனை செய்வது, மருவத்தினால் அம்பால அர்ச்சனை செய்வது, இந்த இரண்டுமே
இரண்டிலுமே இந்த இரண்டிற்கும் ஒரு குணம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டால் வாசனையான மலர்களில் நாம் அம்பாளுக்கோ அல்லது எந்த தெய்வமாக இருந்தாலும் அர்ச்சனை செய்தால் ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசனை இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அந்த விதத்தில் நாளைய தினம் இந்த மலர்கள், அதாவது மல்லிகை மற்றும் மருவத்தினால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வது, லலிதா சகஸ்ரநாமத்தினால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு. அல்லது லலிதா தேவியினுடைய 108 போற்றிகள் இருக்குது, அதால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறந்தது. இதால் அர்ச்சனை நாம் செய்யலாம். முடிந்தால் அந்த போற்றிகளை நானே சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன். முடியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி போட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம், அல்லது படித்தும் அர்ச்சனை பண்ணலாம். இது அம்பாளுக்கு பண்ண வேண்டிய அர்ச்சனை. மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் தான். நவராத்திரி அப்படின்னாலே இரவு நேரத்தில் தான் நாம் செய்யணும். இப்போ இதற்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு கேட்டால், நாம் அந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரிக்கு எந்த விதிமுறைகளை வந்து நாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிறந்தது. இதெல்லாம் நாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய ஆத்ம பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வீட்டில் வந்து சந்தோஷம், நிம்மதி இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அந்த தேவதை வந்து நமக்கு ஒரு காப்பாக இருந்து நம்மை காப்பாற்றுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாம் செய்யும்போது தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு இருக்கும். பணம் நமக்கு வேணும் அப்படின்லாம் எல்லாரும் வந்து கடவுள்கிட்ட கேட்பாங்க. பணமெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கேட்டால் அந்த சமயத்தில் வரும், அப்புறம் வந்து அது வருமா வராதான்னு தெரியாது. அனுகிரகம் வேணும். நல்ல தெளிவு இருக்கக்கூடியவர்கள் தெய்வங்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்கள் அனுகிரகம் வேணும் அப்படின்னுவாங்க. அது என்னங்க அனுகிரகம் வச்சு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அனுகிரகம் தான் வேணும். அதை வச்சு எது ஒன்றாலும் பண்ணலாம், எது வேண்டுமானாலும் பண்ணலாம். எது எப்போ நமக்கு தேவையோ அதெல்லாம் அனுகிரகத்தின் மூலம் நமக்கு அப்பப்போ வந்துட்டே இருக்கும். அதுதான் அனுகிரகம் அப்படின்னு பேர். அந்த அனுகிரகத்தை எந்த திருடனாலையும் திருடவும் முடியாது. அதனால் அந்த தெய்வம் வந்து நம்மை வந்து காப்பாக இருந்து ரட்சித்து அருள் புரிவார்கள். இந்த மாதிரி பூஜைகளை நாம் வருடம் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது 9 நாட்களும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் குளித்தா போதுமானது. மற்றபடி வருகின்ற அந்த செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் குளித்தால் போதுமானது. அசைவத்தை நாம் தவிர்ப்பது சிறந்தது. வெங்காயம், பூண்டு இவற்றை தவிர்ப்பது சிறந்தது. வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பது, அனாவசியமான வார்த்தைகளை பேசுவது இவற்றை தவிர்ப்பது, வீண் வம்புக்கு போவது இதெல்லாம் தவிர்க்கணும். இப்படியெல்லாம் இருந்து அந்த 9 நாளும் அம்பாளினுடைய அந்த தியானமாகவே இருந்து அம்பாளை நாம் பூஜை பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. நைவேத்தியம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, பழங்கள் நல்லா வருது இப்போது, அதனால் அந்த மாம்பழம் வரும், திராட்சை பழம், இதெல்லாம் இப்போ வருகின்ற காலத்தில் வருகின்ற பழங்கள், அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி நம்ம மாலையில் 6 மணிக்கு மேலே அம்பாளை பூஜை பண்ணினோம் அப்படின்னா அம்பாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.